நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நந்தியாளன் ஊராட்சியில் குடிநீர் கழிவுநீர் கலப்பதால் பொதுமக்கள் அவதி. குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக ஏழை மக்கள் குற்றச்சாட்டு. அதற்கு ஆதாரம் இந்த வீடியோ. இந்த கழிவுநீர் கலப்பதை நாங்கள் எப்படி குடிப்பது? இதை யாரும் கேட்க மாட்டார்களா என ஏங்கும் ஏழைகள். இது எங்கு என்றால் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நந்தியாளம் ஊராட்சி அலங்கார் ஓட்டல் அருகில். இதன் மீது பலமுறை மக்கள் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் மீது நடவடிக்கை எடுத்து குடிநீர் வீணாவதை தடுத்து கழிவுநீர் கலக்காமல் இருக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிகாரியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.